அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பார்த்தீங்கன்னா, நாள் சராசரி நாளா இருக்கு. ஒரு 4 ராசிக்கு சிறப்பாகவும், 2 ராசிக்கு மிகவும் மோசமாவும் இருக்கு. நாள பார்த்து கொண்டு போங்க. இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இன்றியமையாம எல்லாருக்கும் இனிமையா போகறதுக்கான வாழ்த்துக்கள். இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 17 17/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அதாவது விடியற்காலை 1:30க்கு அமாவாசை திதி முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பிரதம திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் 2:31 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். சூரிய உதயம் காலையில 5:43க்கும், சூரியன் மறைவு மாலை 6:27க்கும். நல்ல நேரம் காலையில 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைரவருக்கு விளக்கு போடுறது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:52 6:27 சூரிய மஸ்தமனம் வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 12:05 1:41 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 3:16 4:52 வரைக்கும். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல செய்யக்கூடிய சுப காரியங்கள், சாமி கும்பிட, சமையல் செய்ய, சூளைக்கு தீயிட, கடன் கொடுக்க, சுரங்கம் வெட்ட ஏற்ற ஒரு நாள். நிலம் சம்பந்தமான விஷயங்கள், அழகு கலை சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்றது. பிரதம திதி, அதுவும் அமாவாசைக்கு பிறகு வர பிரதம திதியில சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இல்லை. அதனால சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டு கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் உங்களுக்கு நல்லபடியா போகும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு இன்சொல், மிதுன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு தெளிவு, சிம்ம ராசிக்கு ஓய்வு, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுஷ் ராசிக்கு நிம்மதி, மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு கழிப்பா இருக்கு. நாளை ஜாலியா உற்சாகமா கொண்டு போங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியா இருக்கும். இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்கு நாள் உங்களுக்கு சராசரியா இருந்தாலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கான குரு பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை. இன்று கொஞ்சம் பதட்டங்களும் குழப்பங்களும் நிறைய இருக்கத்தான் செய்து சில செயல்கள் தடுமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பசங்களோட படிப்பு விஷயங்கள்ல மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கு. கடன் பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாள். வியாபாரத்துல கூட்டாளிகள் கொஞ்சம் ஒற்றுமையா செயல்பட்டு லாபம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களால கொஞ்சம் சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திறமையோட திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களோட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிட்டு, மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில மனசுல அமைதி இல்லாத பதட்டமும் காணப்படுற மாதிரி இருக்கு. அதிக வேலை சுமையா இருக்கு. அது உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க துணை கிட்ட நல்ல ஒரு முனைப்பான உணர்வுகளை நல்ல ஒரு வெளிப்படுத்தி அவங்க கூட நட்பா அன்பா பேசி நாளை கொண்டு போறது நல்லது. நீங்க நல்லிணக்கத்தை பாதிக்காம உறவுகளை விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு உறுதியற்ற நிலையா இருக்கு. எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. செலவினங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில கொஞ்சம் பிரச்சனை, வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையா தான் இருக்கும். நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. எது நல்லதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. சூழ்நிலைகளை கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. யார்கிட்டயும் முன்விரோதமோ முன்கோபமோ காட்டாம இருக்கிறது நல்லது. பழசு நடந்து முடிஞ்சதெல்லாம் கிளறாதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் தெளிவா கொண்டு போனீங்கன்னா சிறப்பான நாளா இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் கொஞ்சம்
முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. வெளியூர்ல இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வியாபாரத்துல தொழிலாளர்கள் பொறுப்போட செயல்படுவாங்க. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றமோ அனுகூலமான பலனோ உண்டு. இன்றைய நாள் கொஞ்சம் திருப்திகரமா கொண்டு போக வேண்டியது அவசியம். மனசுல அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களை வளர விடாம தடுக்கும். அதை தவிர்க்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேச வேண்டியது. கவனக்குறைவா தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தப்பான பேச்சுக்களை பேசி பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்றது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இல்லை. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேலைகளை ஒவ்வொரு முறையும் செய்யும் போதும் சரி பார்த்துக்கிட்டு செக்அப் பண்ணிட்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல ஏற்படும் மாறுபாடுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறது மூலியமா உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் நடக்கிற விஷயங்களையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு அது மூலியமா நல்ல பலனை காண முயற்சி செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெருகி வர செலவினங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். தேவையில்லாத செலவுகள் மிகுந்த கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. விரயங்கள் ஆகாம பார்த்துக்கோங்க. கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தத்தின் காரணமா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடவுள் வழிபாடு மனசை அமைதியா வச்சுக்க யோகா செய்யறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் கொஞ்சம் கலக்கத்தோடையும் ஆரம்பிக்கும். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பலன் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்னு நாங்க சொல்றோம். அதே நேரங்கள்ல இன்று உங்களோட பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா சுமாரா இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விட்டு கொடுத்து போறது, எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. வேலையில ஏற்படுற பணி சுமை உங்க கூட வேலை செய்யறவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல வேலை செய்யற இடத்துல வேண்டாம். உங்ககிட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இன்று இருக்கிற மாதிரி இருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சிக்கான மற்றும் மறக்க முடியாத சில தருணங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். புதிய தொடர்புகளை உருவாக்கிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. சமூக கூட்டங்கள்ல அதாவது சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாள் கொஞ்சம் சாதகமா போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சரி சாதகமா இல்லை. உங்களோட செயல்பாட்டுல ரொம்பவே தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையில பொறுத்தளவுக்கு திட்டமிடலும் ஒழுங்கமைத்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று ஈஸியா கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட உணர்வுகளை கோபமாகவும் எரிச்சலாகவும் துணைக்கிட்ட காட்டினீங்கன்னா அது நல்லுறவை கெடுக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓரமா வச்சுட்டு நாளை சிறப்பா கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கு. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு. வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் இருக்கும். அதே நேரம் தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உற்சாகத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாள். நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான பலனை பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் இன்று தாமதம் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தரும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். திருப்தியான மனநிலை, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இன்று நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே விரைந்து முடிவெடுக்க சாதகமான நாளா இருக்கு. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்களால நல்ல பலன் தர விதமாகவும் வளர்ச்சிக்குரிய நாளாகவும் இருக்கு. காதலர்களுக்கு இன்று ஏற்ற நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல திறமையோட வேலை செய்வீங்க. உங்களோட செயல்பாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ இன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகமாகும். ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாள் உங்களோட வேலைகளை உங்களோட திறமைகளை தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நீங்க வெளிப்படுத்த வாய்ப்புகள் அதிகம்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இது 2 பேரும் ஒருங்கிணைந்து மகிழ்வா இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதலும் அந்நியமும் இருக்கு. காதலர்கள் இன்று ஜாலியா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சிக்கான தருணங்கள் நிறையவே இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை அளிக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக இன்று செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது குறிப்பா முதலீடு இல்லைன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நலன் கருதி செய்யற விஷயங்களா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம், மன தைரியத்தோட இருப்பீங்க. நாள் முழுக்க சிறப்பான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான குரு பலன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு நீங்க உங்களோட விருப்பங்களை செயல்களை திட்டமிட்டு பெர்ஃபெக்டா செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கு. இன்று பசங்களால மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் அவங்க பொறுப்பறிந்து நடந்துக்குவாங்க. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாங்கும் யோகம் உண்டு. இன்றைய நாள் துடிப்பான நாளா இருக்கும். இன்று சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தலைமை பொறுப்பிற்கான தகுதி இருக்கு. அதனால உங்களோட தகுதி உயரும். நாள் ஆக்கப்பூர்வமான நாள். செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. வளர்ச்சிக்குண்டான நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கு. தொழிலில் உங்களோட செயல்கள் புதுவிதமாகவும் வித்தியாசமாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். நீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியா அனுபவிச்சுக்கிட்டு வேலைகளை சிறப்பா செய்வீங்க. நேரத்துக்கு முடிப்பீங்க. அதனால உங்களுக்கே ஒரு திருப்தியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான பேச்சு துணைக்கிட்ட இருக்கு. அது மூலியமா 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி உண்டாக்கி 2 பேரும் இனிமையான தருணங்களை கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்கு. நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலையும் வலுப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் உபரியாவே இருக்கு. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். வர பணத்தை அப்படியே சேமிக்கலாம். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள், நல்ல ஒரு முதலீடுகள், பயனுள்ள செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு. உங்ககிட்ட மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்களை நல்ல ஆரோக்கியமாவே வைத்திருக்கும். எதை பத்தியும் கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அதனால நீங்க பதட்டப்படுறதுக்கும் சில விஷயங்கள்ல கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பசங்களோடையும் பெற்றோரோடையும் கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகளுக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் ஏற்படும். வியாபார விஷயமான பயணங்கள்ல அலைச்சல் உண்டாகும். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. குரு பலனுக்கான கேள்விகளை கேட்கலாம். நீங்க இன்று சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கலாம். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. உங்களோட செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு. உறவுகள் வருகையால வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணி சுமை உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. தொழிலையும் ஏதோ ஒரு மந்தமான நிலை. எதையும் மகிழ்ச்சி இல்லாத ஏனோ தானோன்னு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாத மாதிரி ஒரு மனநிலையா இருக்கு. வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கண்டிப்பா நட்புணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். உறவுல நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. சில பிரச்சனைகள் இருக்கு. சில குடும்ப பிரச்சனை காரணமா மனசுல இருக்கிற பழைய குழப்பங்கள், பழைய பிரச்சனைகளை கிளறாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு. அது கவலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதிகரிக்கிற பொறுப்புகள் காரணமா செலவுகளை கையாளுறது ரொம்பவே கடினமா இருக்கு. செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்க. வீண் செலவுகள் அதிகம். வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமா முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி.
இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கு. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. ஆ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியம் தேவை. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில மனக்குழப்பங்கள், எதிர்பாராத சில நிகழ்வுகள் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. அதே நேரங்கள்ல வார்த்தைகள்ல நிதானம் தேவை. உறவுகள்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள் இருக்கு. மனசுல ஒரு இனம் புரியாத வலியும், வேதனையும் இருக்கு. ஏதோ ஒரு குழப்பம் உங்களையே மந்தமாகுற மாதிரி இருக்கு. இன்று உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல காலதாமதமாகும். ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்புகள் ஏற்படும். உணவு விஷயத்துல கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். வாகனங்கள்ல போகும்போது நிதானமாகவும் எச்சரிக்கையோடும் போக வேண்டியது அவசியமா இருக்கு. நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. உங்களுக்கு மனசுல எழும் கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் கிடைக்கிறது அரிது. இதனால குழப்பமான மனநிலை, சில சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு அப்படியே கேஷுவலா நடக்கட்டும்னு எடுத்துட்டு போறது நல்லது. விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்று உறவுகளுக்குள்ள நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையான அணுகுமுறையோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்யறவங்களால சில தொந்தரவுகள் சந்திக்க நேரலாம். அவங்களால ஏற்படுற பிரச்சனைகளால வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பேசுற விதத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கு. அது நல்லது. அதே நேரம் தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால துணையோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களோட கருத்து கேட்டு நல்ல விதமா நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது அளவுக்கு முடியாத அளவுக்கு கூடுதல் செலவினங்கள் அதிகமா இருக்கு. பணப்பற்றாக்குறை, பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் காரணமா கால்கள்ல வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து நாளை உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகலாம். எல்லா விஷயத்திலும் சாதகமான பலன். உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு வைபோட நாளை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் துணிச்சலோட, அதுலயும் வெற்றி பெறக்கூடிய விதத்துல செஞ்சு முடிப்பீங்க. வேலையில உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்துல நல்ல லாபம் அமோகமா இருக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு. திருப்தியான மனநிலையோட இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோடையும் மனசு விட்டு பேசி அதிக சந்தோஷமான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த நாளை உங்களுக்கான அனுகூலமான நாளா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சிக்குரிய நாளா இருக்கு. விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட மனசுல பல எண்ணங்கள் உருவாகும். அதன் மூலமா உங்களோட தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க. அதற்குரிய பாராட்டியும் பேரையும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்பாடுகள் எல்லா விதத்திலையும் வளர்ச்சிக்குரிய விதமாகவும், எதிர்கால நலன் கருதி நீங்க முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களுக்காக சின்னதா வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு துணையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியே போங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். சின்ன சின்ன ஊடல்கள் இருந்தாலும் கூடல்கள் நல்லா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. இன்று உங்களோட கூடுதல் கடின உழைப்புக்கு கூடுதல் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சலுகைகள் நல்லா இருக்கு. எதிர்கால நலன் குறித்து தீட்டுறதுக்கும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லை. நாளை ஜாலியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்று நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமா உங்க நாளை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. எதிர்பாராத சில சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி கூடும். நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்று திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்களோட சந்திப்பு, ஜாலியா வெளியில போறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு கிடைக்கும். சேமிப்பு உயரக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். திருமணம் ஏற்பாடுகள் சுறுசுறுப்பா மகிழ்ச்சி தர விதமா நடக்கு. குடும்பத்துல இருக்கிற பசங்களால நல்ல ஒரு இனிமையான தருணங்களும் இனிமையான
விஷயங்களும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று எல்லா விஷயத்தையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நல்லா தான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு வெற்றி காண்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில முற்போக்கா முற்போக்கான பலன்கள் நிறையவே இருக்கு. உங்களோட ஆர்வத்த அதிகரிக்கிற மாதிரி, நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி, புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியா, உற்சாகமான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நல்ல உறவு பராமரிப்பீங்க. 2 பேருக்குள்ளயும் பரஸ்பர புரிதல் இருக்கு. ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு சிறப்பான நாளாவும், வளர்ச்சிக்குரிய நாளாவும் தான் தனுசு ராசிக்கு இருக்கு. மகிழ்ச்சியா, ஜாலியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கூடுதலான வரவு பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்கால நலன் கருதி நல்ல ஒரு புத்திசாலித்தனமா சேமிப்பீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை ஆரோக்கியத்த நல்லாவே வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளாலும், சில காரியங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நெறைய விஷயங்கள் ரொம்ப நாளா அப்படியே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்று செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. பசங்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருக்கு. குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. இன்று உங்கள சுத்தி இருக்கிறவங்கள, கூட வேலை செய்றவங்கள, கீழ வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் தாமதமா தான் இருக்கும். பதட்டப்படாதீங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவும், அவங்களோட அட்வைஸும் உங்களுக்கு ஆறுதலை தரும். இன்று அ கொஞ்சம் செய்ற எல்லா விஷயத்தையும் அ கேஷுவலா ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலயும் பதட்டப்படாதீங்க. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு, நாள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, சோர்வை தவிர்க்கலாம். நம்பிக்கையோட நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அதிக பணி சுமை இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த உணர்வு காரணமா வேலைகள்ல ஈடுபாடு இல்லாம இருப்பீங்க. கவனமா வேலைகள்ல தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க சில விஷயங்கள கொஞ்சம் தீவிரமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கங்க. கேஷுவலா எடுத்துக்கிட்டுங்க. குழப்பமான மனநிலை காரணமா தொணக்கிட்ட விவாதத்துல ஈடுபடுவீங்க. அத தவிர்த்துருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி திருப்தி அளிக்கிற வகையில கிடையாது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பதட்டத்தினால செலவுகள் அதிகமா இருக்கும். விரயங்கள் அதிகமா இருக்கு. ஜாக்கிரதை. ஆ இன்று கண்டிப்பா செலவுகள கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா வீண் விரயங்கள் ஆகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்று உங்களுக்கு குழப்பங்களோடையும், பதட்டங்களோடையும் நாள் ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு டென்ஷன் ஆவீங்க. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்று சில விஷயங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது உங்கள ரொம்பவே வருந்தத்தக்க விதமா இருக்கும். உறவுகளுக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க. பேச்சுல நிதானம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகள விடாதீங்க. இன்று குடும்பத்துல வரவ காட்டிலும் செலவுகள் அதிகமாகும். வியாபாரத்துல செலவுகள சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்க மூலியமா சின்னதா உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆதரவா இருக்கும். உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. கடன் பிரச்சனைய குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லன்னா அது டென்ஷன் ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்க வேலைகள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, முடிக்கப்படாமல் இருக்கு. வீட்ல நெறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமா இல்ல. அதே நேரத்துல உங்களோட எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கிட்டு நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில முன்னேற்றம் காண நம்பிக்கையோட அதே நேரம் அமைதியாவும் நாள வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கோவப்பட்டோ, எரிச்சல் பட்டோ அடுத்தவங்க மேல இரு அ கோவப்படாதீங்க. இது பிரச்சனைகள உருவாக்குற மாதிரி இருக்கு. ஆ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட வெளியிடங்களுக்கோ இல்லைன்னா புனித ஸ்தலங்களுக்கோ போனீங்கன்னா நல்லது. அப்பதான் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டிலேயே இருந்தீங்கன்னா சில மனஸ்தாபங்களோ, மன உளைச்சலோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்கு. இருக்கிற பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டியதும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. வீண் விரயங்களோ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை. வெளியில சாப்பிடும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. பார்த்து நடந்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயங்கள் சட்டுன்னு முடிகிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான ராசியா நாள் இருக்கு. உங்களோட நாள்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஆ நெனச்சுக்கிட்டு இருந்த, விரும்பிட்டு இருந்த காரியங்கள் தானா நடக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியும், உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல சந்தோஷங்கள் நிலைச்சிருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். அதன் மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு பொறுமையாவும், நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடும் கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துட்டு போவீங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசை திருப்தியாகவும், நல்ல ஒரு அமைதியாகவும் வச்சுக்குவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுற மாதிரி இருக்கு. புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் சாத்தியம். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மனநிறைவோட உங்களோட வேலைகளை செய்வீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லா நட்பா பேசி ஜாலியா டைம் பாஸ் பண்ணுவீங்க. உறவுல நல்லிணக்கம் நல்லா இருக்கு. புரிதல் நல்லா இருக்கு. அந்யுன்யம் நல்லா இருக்கு. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கும். காதலர்கள் உங்களோட திருமணம் பற்றி முடிவெடுக்கும் ஏற்ற ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சி அளிக்கிற வகையில தான் இருக்கு. சேமிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை சரியான முறையில் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்யறது திருப்தியா இருக்கு. நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமான ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியத்தோட நாள் முழுக்க இருப்பீங்க. கவலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல்ல இப்ப பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட குறிப்புகள்னு வருது, குறும்பலன் வருது, அதே மாதிரி தினசரி லைவ் வருது. இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வியூஸ் வர நிறைய வியூவர்ஸ் வர புதிய விஷயங்களை முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிறைய புதிய எண்ணங்கள், உங்களோட கருத்துக்கள், உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு அதை கருத்துல சொல்லுங்க. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே அமைச்சிக்கிறது நல்லது. இந்த பதிவை பார்க்கும்போது உங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஒரு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. எதிர்காலத்துக்கு உண்டான உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.